ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML லாங்குவேஜை வச்சு ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, ஸோ கிளாஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, அது எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, எந்த டேக்கில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இது முந்தின வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ கிளாஸுக்கும் ஐடிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஐடி நேம் நம்ம கிளாஸ் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் ஐடியையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஐடி கொடுக்கறதுனால நம்மளுக்கு கம்யூனிகேட் கிடைக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்பு. எங்கன்னா பாடி டேக்கில் யூஸ் பண்ண ஒரு டேகுக்கும் ஹெட்டிங்கோ இல்லை பேராகிராஃபுக்கும் அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதனுடைய மாடுலேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இது ரெண்டுத்துக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக தான் ஐடியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸுக்கும் ஐடிக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் டாட் யூஸ் பண்ணுவாங்க, இதில் வந்து ஹேஷ் யூஸ் பண்ணாங்க, ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு டிஃப்ரென்சியேஷனே இருக்குது ஐடியில். ஸோ வாங்க இப்போ வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஆர்டராக உங்களுக்கு வேணும்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு HTML பற்றின வீடியோஸும் உங்களுக்கு ஆர்டராக இருக்கும். நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரோக்ராமே டேக்லாம் ரன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம டேக் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்க வேண்டியது தான் ஐடியை. ஓகேங்களா. ஸோ நான் இப்போது ஐடி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம பாடிக்குள்ளே நான் வந்து டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேராகிராஃப் டேக்கையும் ஒரு ஹெட்டிங் டேக்கையும் யூஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹெட்டிங் வந்து என்ன கொடுக்குறேன்னா வெல்கம்னு கொடுக்குறேன். வெல்கம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் டேக்கில் ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன் நான். ஸோ டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு 2 பேராகிராஃபையும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து சிம்பிளாக வந்து ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி பார்க்கலாம். ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் வந்து அலைன்மெண்ட் ஆகிடுச்சா, வந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்த்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நார்மலாக வந்துச்சு, ஹெட்டிங் வந்துச்சு, பேராகிராஃப் வந்துச்சு. ஸோ இந்த ஹெட்டிங்கும் பேராகிராஃபையும் டிசைன் பண்ணணும். ஓகேங்களா. டிசைன் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டைல் பண்ணணும். ஸோ ஹெட்டில் ஸ்டைலுன்ற டேகுக்குள்ளே நம்ம இது கலர்ஸு என்ன வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணோன்னா இதையும் இந்த பேராகிராஃபு எதை நான் டிசைன் பண்ண போகிறேனோ அதனுடைய ஸ்டைல் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. இந்த டேகுக்குள்ளே பேராகிராஃப் டேக்கையோ இல்லை ஹெட்டிங் டேக்குள்ளேயோ அந்த ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு டேகை நான் எடுத்துன்னு போயிட்டு ஸ்டைலில் நான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஐடி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ நான் ஸ்டைல் இது கொடுத்தா தான் அது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு விஷுவலாக பார்க்கறதுக்கு நல்லா தெரியும். இல்லைனா வந்து ஒரு ஹெட்டிங்கும் ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் தெரியும். இது இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பேர் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ தான் நம்ம ஐடின்ற ஆட்ரிபியூட்டையே யூஸ் பண்ண போகிறோம். ஐடியா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருங்க. டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தாச்சா. ஏதாச்சும் ஐடி நேமு நான் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிடுறேன். நேமுன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஓகேவா. இப்போ வந்துட்டு இந்த நேமை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம ஐடியில் இங்கே ஸ்டைலில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு நான் என்ன கொடுக்கணுன்னா ஹேஷ் யூஸ் பண்ணணும். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கிளாஸுக்கு என்ன சொல்லியிருந்தோம், டாட்டுக்கு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து ஹேஷ் யூஸ் பண்ணணும். ஹேஷு அதுக்கப்புறம் என்ன ஐடியோடைய நேமுன்னா கொடுத்துருவோம், நேமுன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ஓப்பன் டேக் கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஸ்வலாக ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எதுக்காக ஸ்டைல் பண்ண போகிறோன்னா ஹெட்டிங்க்கு அப்படின்னு சொல்கிறோமா, ஹெட்டிங்க்கு இப்போ ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹெட்டிங் வந்து நார்மலாக தான் இருக்குது. அதுக்கு என்னென்ன நான் கொடுக்க போகிறேன், இப்போது கலர்ஸுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோமா. அப்போது கலர் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு என்னது ரெட்டுன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன அலைன்மெண்ட் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டு அலைன் சென்டராக வச்சிடறேன்.
ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அப்புறம் வந்து மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் ஒரு 2 பிக்சலில் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பேடிங் கொடுத்துக்கிறேன். பேடிங் ஒரு 3 பிக்சலில் வச்சுக்கிறேன். அதுக்கு பேக்ரவுண்டு கலர் கொடுத்துக்கிறோம். எடிங்க்கு எதை கொடுக்குற ஐடி எட்டிங்கில் தானே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பேக்ரவுண்ட் கலரையும் கொடுத்துட்றேன். ஸோ கீழே இருக்கும் பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்டு கலரு க்ரீன் கொடுத்துட்றேன். ஸோ முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஸ்டைல் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ முடிஞ்சிச்சா? அதுக்கு அலைன்மெண்ட்டெல்லாம் நல்லா வந்துருக்கா? இப்போது என்னென்ன நம்ம ஸ்டைல் கொடுத்தோமோ எட்டிங்கில் அந்த ஸ்டைல் எல்லாமே ஃபுல்லாக வந்துருக்கா? ஓகே. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து டேக் வந்து எனக்கு அலைன்மெண்ட் வந்து இது ஒரு 2ம் சேர்ந்து வரலை. ஸோ எப்படின்னா வந்து நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஹெட்டிங்குக்கு நான் அலைன்மெண்ட் ஐடியெலாம் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுவே நான் ஹெட்டிங்கை பேராகிராஃபுக்கும் சேர்ந்து வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ளே வரணும். எனக்கு பேராகிராஃபும் ஹெட்டிங்கும் ஒன்றாவே வரணும்னா நம்ம வந்து அலைன்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அலைன்மெண்ட்டுன்னு ஒரு டேகுக்குள்ளே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அலைன்மெண்ட் டேகு டிவிஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எது கொடுக்குறேன்னா, இப்போ நான் பேராகிராஃபுக்கும் நான் கொடுக்கணும். இப்போ ஹெட்டிங் மட்டும் தான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். எனக்கு பேராகிராஃபுக்கும் கொடுக்கணுன்னா ஒன்றுத்துக்கும் போயிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் ஐடி போயிட்டு. ஸோ அதனால் காமனாக வந்து டிவிஷன் அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன்னா, அந்த டிவிஷனுக்குள்ளே பேராகிராஃபையும் ஐடியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா, நான் ஒரே ஐடியாக டிவிஷனுக்கு மட்டும் ஐடியை க்ரியேட் பண்ணிட்டு மேலே எடுத்தும் போய் ஸ்டைலில் கொடுத்துரும். அது எல்லாமே காமனாக ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த அலைன்மெண்ட்டுன்ற ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஹெட்டிங் இருக்கிற டேக் நான் எடுத்துட்றேன். இந்த ஐடியை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அலைன்மெண்ட்டில் கொடுத்துட்றேன். இப்போ ஐடி இப்போ நேமு ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? இந்த ஐடியை எடுத்துகிட்டு அலைன்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்துட்டேன். இப்போ அலைன்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்தா இப்போ ஹெட்டிங்கும் ஒர்க் ஆகும், அதே டிசைனிங் தான் வரும், பேராகிராஃபும் அதே டிசைனிங் தான் வரும். இப்போது நான் சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்துச்சு, ரெண்டுத்துக்கும் காமனாக வந்துச்சுங்களா அலைன்மெண்ட்டு. ஸோ வந்து அது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன், வெறும் ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். அந்த அலைன்மெண்ட்டுன்னு ஒரு டேகை யூஸ் பண்ணுறதுனால ரெண்டுமே காமனாக கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இது மட்டும் தான் தனியாக வேணும்னா வச்சுக்கோங்க, அங்கே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஐடிக்குன்னு ஒரு நேம் வச்சுட்டு மேலே நீங்கள் ஸ்டைல் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இது காமனாக வேணும்னா இதேமாரி பண்ணியிருக்கலாம். அதேமாரி இன்னொரு டிவிஷன் எனக்கு வேணும், இன்னொரு அலைன்மெண்ட் வேணும் கீழே அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதேமாரி எனக்கு இதேமாரி இன்னொரு அலைன்மெண்ட் வேணும்னா கீழே ஒரு பாக்ஸ் வரா மாதிரி வரும். அதே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ, இங்கே கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு கலரு, அந்த கலர்ஸு எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுக்காக தான் வந்து நம்ம ஐடி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐடின்றது இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு தான். எதுக்குன்னா இந்த பாடி டேக்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரு டேகுக்கு ஸ்டைல் பண்ணணுன்னா, கனெக்ட் பண்ணணுன்னா, எது கூட ஸ்டைல் கூட கனெக்ட் பண்ணணுன்னா நம்மளுக்கு எது யூஸ் பண்ணணுன்னா ஐடி யூஸ் பண்ணுறோம். ஐடி நேம் அதுக்காக தான் ஐடி யூஸ் பண்ணுறோம். அதுவே நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸும் யூஸ் பண்ணோம். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்ம அலைன்மெண்ட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒரே கான்செப்ட்டு தான். ஆனால் வந்து ஐடி ஃபங்க்ஷன் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.